ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னோடய ஸ்டைலில் சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வத்தல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம், 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், வதங்கட்டும். இப்போ நான் வந்து கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே கொஞ்சம் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆனதும் இப்போ வந்து சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, பெருங்காயப்பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இது வந்து சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பாருக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு காயெலாம் நல்லா வேக வைக்கணும். காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பருப்பு சேர்த்தாச்சு. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா லைட்டாக ஸ்வீட்ஸ் மண்டக டேஸ்ட்டாக இருக்கும். மண்டகத்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கல்ல, அதே போல் இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.